எவ்ரிவன், திஸ் இஸ் ஜாஸ்மின். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்க கல்ஃபில் ஏதோ ஒரு ஜாப் பார்த்துட்டு இருப்பாங்க. லேட்டராக ஹெச்எஸ்சியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கரண்டாக பார்த்துட்டு இருக்கிற ஜாப்லேருந்து ஹெச்எஸ்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஹெச்எஸ்சி ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஹெச்எஸ்சி ஃபீல்டில் நல்ல ட்ரைனிங் இருக்கணும். இன்னொன்று, குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சும்மா எனக்கு ஹெச்எஸ்சி ஃபீல்டில் நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஹெச்எஸ்சியில் நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறப்போ உண்மையாகவே அதை யாரும் நம்ப முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப்னா குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். அதுதான் மெயின் திங். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஜாபில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஜாப்ல இருந்து ஹெச்எஸ்சிக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஹெச்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஜாப் ரோலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கோர்சஸை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக் லெவலுக்கு அவார்ட் கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றியும் இதெல்லாம் படித்தா என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவார்ட்ஸை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி அட் ஒர்க், அதாவது நிபோஷோட ஹெச்எஸ்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு அவார்ட் ப்ரோக்ராம் தான். அப்போ உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா ஒர்க் பிளேஸை எப்படி பாதுகாக்கிறது, அடுத்து இன்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செலக்டடாக சில டாபிக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ட்ரெயின் ஆகணும். இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே உங்களை நீங்களே வாலண்டியர் பண்ணி ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஃபீல்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இனிஷியேட்டிவ் எடுத்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரிஸ்க் அசஸ் பண்ண தெரியணும். அதை தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏதாவது இன்சிடெண்ட் நடக்கு, அதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே மெயின் கான்செப்டே ப்ரொடெக்ஷன் தான். அங்கே இருக்கிற எல்லாரோட லைஃப்பை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த நிபோஷ் குவாலிஃபிகேஷனோட கான்செப்டே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்களே வாலண்டியர் பண்ணி ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக உங்கள் கம்பெனியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷனை சூஸ் பண்ணி படிக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயம் நம்ம கம்பெனியில் பண்ணலாம், நம்ம கம்பெனியில் என்ன தெரிஞ்சுக்கலாம், நாம் எப்படி ட்ரெயின் ஆகிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டர், கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி சில கேடர் இருக்குது. அது ஒரு கம்பெனிலையும் மாறும். ஸோ உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன கேதர் பண்ணியிருக்கீங்க ட்ரைனிங்கில், உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்து சேஃப்டிக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறப்போ இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே என்னென்ன ட்ரைனிங் எடுக்க முடியுமோ எடுங்க, வாலண்டியர் பண்ணுங்கள். என்னெல்லாம் விஷயம் கற்றுக்க முடியுதோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் டைம் இந்த குவாலிஃபிகேஷன், அதான் இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாம் தெரியும்னு வெறும் வாய் வார்த்தையால் சொன்னால் அது எப்போவுமே செல்லாது. எப்போவுமே பேசிக் நாலேஜ்க்கான சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹை கிரேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் ஃபிட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.